ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் நம்ம பேச வந்திருக்கிறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி 20 பார்ட்டு போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊரல் வாய்மொழிங்கிற ஊரில் கிளாஸுக்கு எடுக்க வந்திருக்கிறதுனால இன்னைக்கு நான் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் வேணால் அவங்களையும் ஒரு கேமரா வச்சு வேணாலும் காட்டிடலாம். முன்னாடி அப்படி பண்ணியிருந்தேன், பல்வேறு காரணங்களுக்காக. எங்கே வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை தோறும் இங்கே கிளாஸ் நடக்கும். இன்னைக்கு அவங்க முன்னாடி தான் நம்ம இந்த கிளாஸ் நம்ம எடுக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக். ஓகேவா? நம்மளுடைய பிளேலிஸ்ட், என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. ஓகேவா? என்னுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து மலமலன்னு நிறைய வரும். கிட்டத்தட்ட 20 பார்ட்டு வரும். எல்லாமே நம்ம அந்த நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 days கோர்ஸ் புக்கு மாரி சின்ன புக்கு உண்டு. அதில் குட்டி குட்டி நிறைய பட விளக்கங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 25க்கு மேலே இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதில் 20 ஃபோட்டோ கிட்ட போட்டுட்டோம். ஓகே, நீங்கள் அதை பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது சரசரம் நிறைய வரும். எல்லாமே 1/2 hour அதான் மினிட்டுக்கு மேலே தான் இருக்கும். அப்போ எல்லாமே நீங்கள் அதை பார்த்து நன்மை அடைஞ்சிக்கங்க. ஞானத்தில் குறைவுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. பிரம்மகுமாரிகளுக்கு நாலேஜ் இருக்கும், ஆனால் புது ஆத்மாக்கள் கொஞ்சம் இப்போ தான் கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்லா அழகாக கொடுத்துருப்போம் அந்த வீடியோவை. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்க்குறது நல்லாயிருக்கும். இன்னைக்கு வீடியோ நம்பர் பார்ட் 21. சரியா? இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா ரேஸ் டுவர்ட்ஸ் ஹெவன். ஓகேவா? ராஜயோக யாத்திரை மூலம் சொர்க்கத்தின் பிராப்தி. ஏன்னா சொர்க்கம் அடையிறதுக்காக தான் எல்லா மதத்தவர்களுமே போரிடுறாங்க. சரியா? நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி பெரிய பெரிய பாஸ்டர், மூப்பன், போப்பாண்டவர்கள் அவங்கெல்லாம் பாருங்க சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லிட்டு அவங்க இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த ஸ்தூல உலகத்துல துன்பம் இன்பங்கள் அனுபவிச்சு இருந்தாலும் நம்ம மரித்தலுக்கு பிறகு ஒரு புது வாழ்க்கை இருக்குன்னு அவங்க அழகா கொண்டு போறாங்க. அது நார்மலா இருக்கிற அதே கிறிஸ்டியானிட்டியில பிறந்தவங்க இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது போரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு கேலி கூத்து அடிக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா கிறிஸ்தவங்களை பாவாடை குரூப்னு கூட சொல்லுவாங்க, பிரம்மகுமாரிகளையும் சொல்லலாம். ஆனா அவங்க சர்வீஸ் பண்றதுலயுமே கில்லி மாரி பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல அடிப்படி கிறிஸ்தவங்க பாருங்க, மதம் சார்ந்தவர்கள்ல சண்டைன்னு வந்தா கிறிஸ்தவ குரூப் தான் சண்டை வரும். அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி. அதாவது வேத வசனங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுமே உங்களை கர்த்தர் அழைக்கிறார், உங்களோடு பேசுகிறார், வேதம் பேசும், முட்டாளா இராதே, புத்தி கெட்ட மனிதர்களா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பச்சையா பேசிடுவாங்க. பிரம்மகுமாரிகள் கொஞ்சம் சூட்சமா பேசுவாங்க, ஆனால் நிறைய இடங்கள்ல அடி வாங்க மாட்டாங்க. சரியா? அப்போ இப்படிப்பட்ட பட விளக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு விளக்கம் கொடுக்க போறோம். சரி, அப்போ அந்த சொர்க்கம்ங்கிற கான்செப்ட் எல்லா மதத்தவர்களும் சொல்றாங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ அந்த எல்லாருமே சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லிட்டு அப்போ எந்த மதத்துல நானுமே கிட்டத்தட்ட ஒரு 26 வயசு வரை நானும் இந்துசமா தான் இருந்தேன். நாடார் பையன் தான் நானும். ஓகே, அப்போ நம்ம சொர்க்கத்தை அடையணுமா? ஆக்சுவலி இந்து மதத்துல சொர்க்கங்கிறத யாரும் மைண்டே பண்றது கிடையாது. படப்போட அடே அப்படிங்கிற மைண்டுக்கு இருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில தான் சொர்க்கம் இம்மை மறுமைன்னு சொல்லிட்டு புத்தகத்தை பிடிச்சு வச்சுட்டு காமெடி பண்றாங்க. இருந்தாலும் கூட எல்லா மதத்தவர்களுக்குமே சொர்க்கத்தின் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிறதுல நம்ம சுகபோக வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதாங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க பிறந்து வளர்ந்து துன்ப இன்பங்கள்ல இருக்கிறதுனால சொர்க்கத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியா வந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கான எல்லா ரகசியங்களுமே அவங்க அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க அதுக்காக நீங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக அந்த இலவச ராஜயோகா மெடிடேஷன் நீங்க கிளாஸ் அடையணும். இல்லைனாக்கி கடைசி வரைக்கும் இன்னும் 10 வருஷம் தான், ஒண்ணுமே பண்ணவே முடியாது. சரி, அப்ப கடைசி 10 வருஷத்துல நீங்க அந்த ஞானம்லாம் அடைந்து புது ஆத்மாக்கள்லாம் வந்தீங்கன்னாக்கி ரொம்ப வேகமா நீங்க பயிற்சி செய்யணும். சரியா? நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியா ஞானம் அடைஞ்சிங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு. 150 140 வருஷம். அதுவும் இந்த கலியுகத்துல இந்த மகா சங்கம யுகத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய நீண்ட இது கிட்டத்தட்ட பிரம்மகுமாரிகளே 100 வருடங்கள் அசால்ட்டாலாம் தாண்டிலாம் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் சக்தியாக இருக்கக்கூடிய ஆளை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்னா கூட ஆன்மீகத்தை வச்சு ஃபேமஸ் ஆகிக்கலாம் சொல்லி நிறைய கான்செப்டுக்கு சொல்லுவாங்க. சரி, அப்போ நீங்கள் சொர்க்கத்தை அடையிறதுக்கான வழியை தான் பிரம்மகுமாரிகள் கொடுக்குறாங்க. நிறைய பட விளக்கங்கள் இருக்கு. மேபி இருந்தாலும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கொடுக்க போகிறோம். இது பிரம்மகுமாரிகளுக்கு பழைய கதை தான்.
இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட்ல நம்ம இது ஒரு பட விளக்கமாக இப்படி ஒரு வீடியோ பதிவில் கொடுக்கறது புது அனுபவங்கள் தான் எனக்குமே. அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ நம்ம சொர்க்கத்தை அடையிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம எங்க இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். சரியா? இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறோம்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுல இருந்து தான் போறோம், இல்ல நம்ம வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம வேற வீட்டுல இருக்கிறோம். அப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம போகணும்னா என்ன பாதைன்னு நமக்கு தெரிந்தாகணும். அந்த பாதையை தான் நம்ம சூஸ் பண்ணி போகும். அதே போலதான் ஆன்மீகமும் சரி, அதே போலதான் சொர்க்கமும் சரி. இப்ப நம்ம எங்க இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு நம்ம இப்ப இருக்கிற நரகன்னே தெரியாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். கலியுகம்னு கூட சொல்லுவாங்க. அது ஹிந்திக்காரங்க தான் அந்த அறிவும் இருக்கு. இந்து மதத்திலே பிறந்த கொஞ்சம் படித்தவர்களுக்கு கூட இது கலியுகம்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யுகங்கள் பற்றிய ரகசியங்களே ஒண்ணுமே தெரியல. யூடியூப் இருக்கலாம், கூகுள் சர்ச்சில் நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க அந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இருக்குன்னு பிரம்மகுமாரிகள் அல்லாதவங்களே 4 யுகங்கள் அழகா சொல்றாங்க. ஆனா இந்த மதத்துல குறிப்பா நம்ம தென் பக்கத்துல இருக்கிற நல்ல படித்த மேதாவிகளுக்கு கூட 4 யுகங்கள் பற்றி தெரியல, சொர்க்கம் பற்றிய ரகசியங்கள் சுத்தமா புரியல. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம இப்ப இருக்கிறது நரகம், ஓகேவா? நம்ம நரகத்துல இருக்கிறோமாங்கிறது கூட நமக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கும். ரொம்ப ஏழ்மை இருக்குது பாத்தீங்களா? எல்லாரும் வியர்வை சிந்தி உழைச்சு வாழ்றீங்களா? இது நரகம். இல்ல நான் ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னாலும் மனதளவுல துன்பத்துல நீங்க இருப்பீங்க. சரி, அப்ப உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஒரு துன்பங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதா? நீங்க நரகத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க சத்தியுகத்துல இருந்து துன்பங்கிற மைண்ட்ல இருந்தாலும் சத்தியுகமும் உங்க கான்செப்ட்ல என்ன? சொர்க்கம் கூட நரகமாக தான் தோணும். அப்ப நம்ம இருக்கிறது இப்ப எங்கன்னு புரிந்து கொள்ளணும். அதுதான் முதல் படத்துல அவங்க காட்டுறாங்க, நரகம், ஹெல். நம்ம இப்ப நரகத்துல இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருதா? ஓகேவா? நிறைய மோசமான செயல்கள், மக்களுக்கு அடித்தல் பிடித்தல்கள் இருக்கு. நரகம்ங்கிற ஒரு கூண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத ஒரு வட்டம் போட்டு அவங்க காட்டுறாங்க. பிரம்மகுமாரிகள்ல தான் இந்த பட விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இது 7 days கோர்ஸ்ல இதுவும் ஒரு கான்செப்ட் மாதிரி வரும். எல்லாமே அந்த விகாரங்களை தான் பெருசா சொல்லுவாங்க. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 விகாரங்களை வெல்றதுக்காக தான். அப்ப இதை சும்மாலாம் வென்ற முடியாது. அப்ப நிறைய நமக்கு விஷயங்கள் தெரியணும். நிறைய அலாதி ஞானங்கள்லாம் இருக்கணும். என்னெல்லாம் பாருங்க, 10 வருஷம் ஞானத்துல இருக்கிறேன், நமக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? பயிற்சி பண்றோம் பண்ணல, ஆனா விஷயம் தெரியும். அப்படி ஒரு கான்செப்ட்ல நம்ம இருந்தாக்கி டப்புன்னு நம்ம நினைச்ச இலக்கை அடைய முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கணும். ஞானம் எடுத்துட்டு போய் கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, விவஸ்தை இல்லாம. அப்போ நிறைய பேருக்குலாம் இருக்கு. எனக்கு தெரிந்து என்னுடைய கூட பிறந்த சகோதரன் கூட ரொம்ப அசிங்கம். எனக்கு கேட்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கூட பிறந்த சகோதரன் பக்தியில தான் அவன் இருக்கிறான். என்னுடைய ஃபேமிலியில ஆக்சுவலி இந்த சுத்து வட்டாரத்திலே நான் மட்டும் தான் பாபா குழந்தையா இருக்கிறேன். 10 வருஷத்துல ஒரு நாள் கூட இல்லாத ஆத்மாக்களையும் பார்த்துருக்கிறேன். இங்க இவங்க ஒரு 3 year, ஒரு 3 வருஷமா இருக்கிறாங்க. மற்றபடி என் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், என்னுடைய சொந்த பந்தம் ஊர்ல யாருக்குமே ஞானமே இல்லாத அஞ்ஞான இருள தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க மாறக்கூடிய டைம் ஒண்ணு வரும், பார்த்துக்கலாம். அப்போ என்னுடைய கூட பிறந்த சகோதரன் நிறைய கோயில் குளங்களுக்கு நிறைய தான தர்மங்கள், கோயில்களுக்கு சிலைகள் பண்றது, பணம் செலவு பண்றது, வாங்குறது, ரேடியோ பண்றது, எல்லாமே ஃப்ரீன்னு பண்ணா அவனுக்கு இப்போ திடீர்னு ஏதோ ஒரு இதுல போய் வீட்டுல போய் ஜாதகம் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப அசிங்கம், வெளியே சொல்லவே முடியாது. இந்த ஜாதகாரன் உயிரோடே இல்லைங்கிறாங்க. அப்ப அவன் கோயிலா போய் சாமி கும்பிட்டான். ஆசைக்கு மன திருப்திக்கு தான் போய் சாமி கும்பிட முடியும். எனக்கெல்லாம் பாருங்க, நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்த இப்போ ஒரு 3 year 3.5 year நான் அங்க இருக்கிறேன். எனக்கு அவங்க போய் நான் வந்த புதுசுல போய் கேட்டிருந்தாங்க, 100 வயசுக்கு மேலே நீ உயிரோட இருப்பா, நீ அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட வந்து கேளுங்கம்மா, நான் அட்ரஸ் வேணும் கொடுக்குறேன், அவ்வளவு அழகா இருக்கு உங்க ஜாதகங்கிறாங்க. அப்ப நம்ம யோகா பண்றோம். 10 வருஷம் தான் உலகத்தினுடைய கான்செப்ட். அவன் 100 வருஷம் வயது, நான் எனக்கு வயசு 38-37 தான் ஆகுது. அப்போ ஆன்மீகம்ங்கிற கான்செப்ட்ல இருக்கிறோம். 11 வருடங்களாக கோயில் குளங்களுக்கு சென்றதே கிடையாது, கையெடுத்து சாமி கும்பிட்டது கிடையாது. வீட்டு பக்கம் ஏதாவது சாமியார் வந்து அம்மா சாமின்னு சொன்னாக்கி திட்டி அனுப்பியிருப்பேன் நான். அப்படிப்பட்ட எனக்கு கூட நீண்ட ஆயுள கொடுத்த அந்த ஜாதகம், கூட பிறந்தவன் அவ்வளவு வயசு வேணா ஒரு 32 வயசு இருக்கும், உயிரோடே கிடையாதுங்க. சரி, அவங்க பயந்துட்டாங்க. இன்னொரு ஜாதகரண்ட போனா இந்த பையனுடைய இந்த நபருடைய பையனுடைய மூஞ்சில முழிச்சா இவரு உயிரோட இருக்க மாட்டார். ரொம்ப அதெல்லாம் கேட்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துடும். வீட்டுல அழுறாங்க. அப்படி அந்த அளவுக்கு நீ கோயில்ல போய் சாமி கும்பிட்டா உனக்கு அகாலம் மரணம். என்னுடைய தந்தை கான்செப்ட்லயே நான் பார்த்துட்டேன். எங்க அப்பா ஒரு கோயில்ல சாமி தான் கும்பிடுவாரு. அப்போ இது சாமி ஆடக்கூடியவர்.
அப்போ அவருக்கு ரொம்ப பார்க்கவே சகிக்காது, ஊரே பார்க்கவே முடியாத ஒரு மரணம் அவருக்கு வந்துச்சு. அப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டாதான் சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்ச நபர் இப்போ கூட இல்லை, எனக்கு ஒரு இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நான் அந்த ஞானம்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால பாருங்க, எனக்கு ஒரு சில மாந்திரவாகி அந்த பக்கத்து ஊர்ல பனகுடின்னு ஒரு ஊர்ல ஒரு 2-3 பேர்லாம் தெரியும். அவங்க கிட்ட போய் நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேர் எனக்கு தெரியும். அந்த கனெக்ஷன்ல தான் எனக்கு ஆன்மீகம் கிடைச்சதுங்க. ஏன்னா நமக்கு ஆன்மீகம் புரியணும்னா நமக்கு கர்மா வேலை செய்யணும், பல பிறவி கர்மாக்கள் மாரி இருக்கும். அவங்ககிட்ட கேட்கும்போது, அப்பா எங்க அப்பா உயிரோடலாம் இருந்திருந்தா நான் கேட்கும்போது, யாரங்க அவன் மாந்திரிகம் பண்ணுவான், செய்வினா பண்ணுவானா அப்படின்னு தெரியல. நிறைய பேருக்கு லவ்வுக்கெல்லாம் உதவி செய்வான், அப்படி ஒரு மாந்திரிகன். லவ் யாருக்கா லவ் சக்சஸ் ஆகலையா, லவ் சக்சஸ் பண்ணி விடக்கூடிய ஒரு மாந்திரிகன் வைங்களேன். நம்மளும் ஒரு கான்செப்டுக்கு தான் போனோம், அப்படி லவ்வுக்காக போனோம். அவன் படத்தெல்லாம் பிடிக்கிட்டான் தெரியும். நம்முடைய ஆக்சுவலி நம்முடைய அவன் சொல்ல பிரெயினை வாஷ் பண்றான் சரியா. நம்ம மூளையை அவன் படிக்கிறாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. நிறைய நடக்காம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நல்ல நேரத்துக்கு எதுவுமே நடக்கல, நம்ம சிங்கிளாவே இருந்தோம், ஆன்மீகம் கிடைச்சிக்கிச்சு. அப்போ அவர்கிட்ட எங்க அப்பா கோயில்ல சாமி ஆடுற விஷயங்கள்லாம் அப்போ ஃபேமிலியை பத்தி விசாரிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. மாந்திரிகம் பண்றவங்க இப்படிப்பட்ட கொஞ்சம் மாந்திரிகம்னா தப்பாலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இந்த குலதெய்வங்கள் வச்சிருக்கிறாங்க. சிவனை கூட வச்சு பண்ணியிருக்கிறாங்க, சிவனை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. குடும்ப தெய்வங்கள் எசக்கி சுடலமாட சாமி அவங்களுக்குன்னு அவங்க குடும்ப தெய்வத்தையே ஏவி பண்றாங்க. அப்படி பேசும்போது நார்மலா பேசும்போது அவங்ககிட்ட சொல்ற கேட்கும்போது நான் கேட்கிறேன், யாரெல்லாங்க நீங்க மாந்திரிகம் பண்ணி ஈஸியா கொள்ள முடியும்னு கேட்கும்போது உடனே அவர் யோசிக்கவே இல்லை, உடனே சொல்லிட்டாரு, ஏவன் கோயில பேர் விழுந்து கிடந்து அப்படியே சாமியே கதின்னு நினைக்கிறோம்னா சொடக்கு போடுற இடத்துல நான் தீத்து கட்டிடுவாங்கிறான். அப்போ 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 எங்க அப்பா கோயில சாமி நாடி ஈஸியா தூக்கிடுவேன் நான். அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆத்மாங்கிறது அந்த சுய மரியாதையில இருந்து சுய சக்தியோட, ஏன்னா வேற ஏதோ ஒருத்தங்க உங்களை நல்லாக்கி வைக்க முடியாது. உங்க உடம்புல நோயா, நீங்க நல்லா இருக்கணுமா, சுகத்தை அனுபவம் செய்யணுமா, நீங்களா சுகத்தை கொடுத்துக்கிட்டா சொல்லுவாங்களா, வயிறு எரிஞ்சு சொல்லுவாங்களா. ஒரு சில உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க, நீங்க சுகத்தை எடுத்துக்கிட்டா சுகம், இல்ல ஏதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவுக்கு ஒரு மரணம் செய்து கேட்கும் போது அப்படியே வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு வருவல. உங்க உடம்புல வரக்கூடிய நோய் சுக துக்கங்களுக்கு வேற ஒருத்தங்க தீர்வு கொடுக்க முடியாது. அப்ப அததான் அவன் சொல்றான். அப்ப உங்க உடம்ப மறந்து சுயநிலைய மறந்து நீங்க சாமியை கதின்னு சொல்லும் போது உன்னுடைய சுய கட்டுப்பாட்டை நீ இழந்துருவ. நான் அழகா உன் உடம்ப அழகா மேஞ்சி எடுத்துருவேங்கிறான் அவன். அப்ப அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அதெல்லாம் ஒரு புரிதல் உணர்வு வரும்போது எனக்கு ஆன்மீக கான்டாக்டே வந்து இல்ல, நானா சிவன் கிட்ட வர்றதாவது இல்ல, நமக்கு ஒரு விஷயங்கள் ஒரு அப்போ நமக்கு பிரம்மகுமாரிகள் சொல்றது சுயத்தை, அந்த செல்பிஷ் தன்னுடைய சுயமரியாதை சிந்தனைய அவங்க பேணி பாதுகாக்கிறதுக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு அழகா ஆன்மீகம் எனக்கு டச் ஆச்சு. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. சரி, அப்போ தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில ஆன்மீகம் ஒரு விஷயத்த சொல்லுதுங்கிறத சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டோம் வீடியோவா இருந்தாலும் ஆல் இஸ் வெல். சரி, அப்போ நம்ம இருக்கிறது நரகத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா வேற யாராவது நம்மள நல்லாக்கி வச்சிட மாட்டாங்களா, நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்த மாட்டாங்களாங்கிற அந்த கேள்விகள் இருக்குல்ல, ஏழ்மையின் நிலை இருக்கு எல்லாருக்குமே. அந்த நானுமே இருக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா நானே இருக்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய ஒரு யூடியூபர், ஒரு மிஸ்டர் தேங்க்யூ நினைக்கிறேன், அந்த ஒரு ஃபேஸ்புக்கில் வராரு. கோடி கணக்கில் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்றாரு. கோடி கணக்கில் நிறைய வரம் போறவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு போறான்னு வைங்களேன். அவன் யூடியூப் சேனலுக்காக பண்றான்னா ஃபேக் மணியா, அதாவது போலியான பேப்பரை தான் வச்சு பண்றானான்னு எனக்கு தெரியல. ஆனா நானுமே ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லி நானே மெசேஜ் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளவு நிலையில இருக்கிறோம், ஆன்மீகத்துல இருக்கிறோம், நமக்குமே பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் உண்டு. இவ்வளவு இருந்த பிறகுமே ஈஸி நம்மளுக்கு ஃப்ரீ பணத்துக்கு நம்ம ஆசைப்படுற மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதான் சொல்ல வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏன்னா ஏழ்மையின் பாரதமாக இருக்கு. ஏழ்மை எல்லாருக்கும் ஏழ்மை. நம்ம இருக்கிறது கலியுகம்ங்கிறதுனால அந்த கான்செப்ட் நம்மளை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்றேன். சரியா, ரொம்ப எமோஷனலாகவே பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, ஓகேவா. நான் ஆக்சுவலி நார்மலா என்னுடைய வீட்டில் வச்சு நான் யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூலா தான் பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு பர்சனலா 4 பேர்கிட்ட பேசும்போது தான் எமோஷனல் ஆகிறேன், நானே அதை உணர முடியுது. சரி, அப்போ நம்ம இருக்கிறது நரகம். நம்ம நரகத்துல இருக்கோம் அப்படின்னா நரகத்துல அப்போ இருக்கிறது எப்படி இதே போல இருந்தா போதுமா?
ஆக்சுவலி நம்ம 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 கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா வேதங்கள்லாம் படிச்சிருப்போம். வேதத்துல பாத்தீங்கன்னா கலியுகம் வந்து நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எண்ணெய் சட்டியில போட்டு பொரிப்பாங்க, நாக்குல கொக்கி போட்டு அசிங்கமா தவறான வார்த்தை பேசினவனுக்கு நரகத்துல என்ன தண்டை, மேல ஒரு கொக்கி வந்து நாக்குல தொங்கி போட்டு பண்ணும். இதுவே தப்பான ஒரு காமம் சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குருப்பிசம் இருந்து பெண் கடத்தல் எல்லாம் பண்றாங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆணுறுப்பை வெட்டுறது போல எங்க கன்ற காட்டுறாங்க, கலியுகத்துல நரகத்துல காட்டுறாங்க. நம்ம இந்து மதத்துல இருக்கு, எல்லா மதத்திலுமே அந்த இம்மைக்கு பிறகு மறுமையில நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா நரகம், நரகத்துல உங்களை அப்படியே இந்து மதத்துல இருக்கிறது போலவே கிறிஸ்டியானிட்டிலும் இருக்கு. அப்படியே நரகம் நீட்டு உலகம் இல்ல. ஆக்சுவலி நரகம், இந்த உலகமே சொர்க்கம் நரகமாக மாறிட்டு போகுது சூழ்நிலைகளாக. இப்போ நம்ம நல்ல குணங்களோட இருக்கும்போது அது நல்ல யுகம், தப்பான குணங்கள் வரும்போது அது தப்பான யுகம். அதான் சொர்க்கம் நரகம் நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப இருக்கிறது நம்ம நரகம். ஏன்னா செயல்கள் தப்பா தானே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா எவனா இப்போ இது நிம்மதியா இருக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எவனா நோய் நொடி இல்லாம இருக்க முடியுமா? அப்ப அதுக்கான தேவை வந்துட்டு பாத்தீங்களா உடம்புல. இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லைனாக்கி குற்றங்கள் அதிகமாயிரும், ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எல்லாமே சீக்கிரம் செத்து போயிடும், ஏன்னா அவ்வளவு நோயில் வந்துட்டு. அப்போ இதுதான் நரகம். பயிர்கள் எல்லாம் விதைச்சி எடுத்து புடக்கி சாப்பிட்டா அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாம் சாப்பிடல, ரப்பர் எடுத்தே சாப்பிடறதுனால இப்படி வரல. ஆக்சுவலி இப்போ ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாடு முன்னேறதும் சொல்றாங்க. 35 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையில இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சி இல்லாம ஏதோ ஒரு வயிறு கஞ்சோ 2 வயிறு கஞ்சோ இருந்து ஏழ்மையான நரகத்தினுடைய உச்சத்துக்கு போகாம இருந்தாலும் கொஞ்சம் மன திருப்தியோட இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ எப்ப வேணாலும் தப்பு செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம், எங்க ஊருன்னு தெரியல, பக்கத்து ஊர்ல நடந்தது. மனைவிய என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இது மாமியார் அந்த பொண்ணோட அம்மா வீடு இவனோட மாமியார் வீட்டுக்கு பிரசவத்துக்காக அது அந்த இது வளகாப்பு மாரி எல்லாம் போட்டு விடுவாங்கல்ல, அனுப்பிட்டு இவங்க தப்பா நடக்கிற முயற்சி செய்யும் போது மாட்டிக்கிட்டான். அப்போ எப்போ நம்ம தனிமை ஆகலாம், எப்போ நமக்கு இடையூறு இல்லாம இருக்கலாம், எப்போ நம்ம மிஞ்சி நம்மளுடைய நிலையை தாண்டிடலாங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்கல்ல, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் கலியுகம். அப்போ அப்படிதான் எல்லாருமே எப்போ ரெடியா இருக்கிற, எப்போ டைம் கிடக்குங்கிற மைண்ட்ல இருக்கிறாங்க. அதான் கலியுகம். 10 வருஷம் தான், அது வரைக்கும் நம்ம உலகத்தை என்னையாவது 10 வருஷத்தை நகர்த்தியாவது உயிரை பிடிச்சு போட்டுக்கணும். ஆமா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப அதுதான் நரகங்கிறத காட்டுறதுக்காக சிம்பாலிக்கா சொல்றாங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக. சரியா? அப்படி அப்போ பாத்தீங்கன்னா நம்ம அப்போ இந்த நரகத்துல இருந்து நம்ம எங்க போகணும்? சொர்க்கம். எல்லா மதங்களும் என்ன பண்ணுது? சொர்க்கத்தை தான் அடையிறதுக்காக பண்றாங்க. இது சொர்க்கங்கிற விஷயம் ப்ராப்பரா தெரியாதனால பெரிய பெரிய மத ஸ்தாபகர்கள் தான் சொர்க்கம் ஒன்று இருக்குது அப்படி அதை போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. போகணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பிரம்மகுமாரிகள் ஞானம் சார்ந்து பேசக்கூடியது தெரிந்து நண்பர்கள் கான்டாக்ட்ல ஏதாவது பாஸ்டர் வந்தாருன்னா பேசினாக்கி வாயில இருந்து கெட்ட வார்த்தையா உதிரு. கேட்டா அவரு பைபிளை பெருமைப்படுத்தி தான் பேசுறாரு, கெட்ட வார்த்தையை பேசி பேசி பெருமைப்படுத்துறாரு. இந்து மதத்தை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாரு, கெட்ட வார்த்தை பேசி தான் பேசுறாரு. நம்ம பார்த்தா நம்மளோட டபுள் மடங்கு ஏஜ் 60 வயசு இருப்பாரு. அவரு பார்த்தாக்கி வாயில இருந்து பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை. இதுதான் மதம் சொல்லி கொடுத்தா நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம டீசெண்டா பேசுறது, பக்கத்துல இருக்கிறோம் நம்ம மூஞ்ச பாக்குறான், பெரிய மனுஷனை பார்க்கும்போது மேலங்கிலையும் பாக்குறேன், என்ன இவன் என்ன ஆளுன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் கூட பேச தெரியாது. ஆனா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா? அப்போ யாருக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்குங்க. நானும் நிறைய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்த்துருக்கிறேன், வள்ளுசா பேசவே தெரியல. வேற அவங்க எங்க இருந்து என்னத்தை அடைவாங்க வாழ்க்கையில? சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போவோம்னா நம்ம ஒரு 5 விஷயங்களை நம்ம வெல்லணும்னு பிரம்மகுமாரிகள் சொல்றாங்க. சரி, முதலாவது லஸ்ட், காமத்தை வெல்லணும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இங்க இருந்து நம்ம சொர்க்கம் போகணும் அப்படின்னா காமத்தை வெல்றது உங்க பிரம்மகுமாரி தானே சொல்றாங்க. எங்க மதத்துல காமத்தை வெல்லவே சொல்லலையா? இயேசு சொல்லிட்டு போனார். உண்மை, இயேசு சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு இயேசு சொல்றாரு. விபச்சாரம் அவருக்கு சொல்லி இருப்பாரா இருக்கும், ஏன்னா அவரு பிரம்மச்சரியத்துல வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அவரு கரெக்டா அவருடைய விஷயத்துல கரெக்டா இருந்திருக்கிறாரு. பின்பற்றிய ஃபாலோவர்ஸ் நம்ம தப்பு. நம்ம ஃபாலோ பண்ற ரோல் மாடல் சூப்பரானவர் இயேசு. ஃபாலோ பண்ற நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டுட்டோம்.
சரியா? அப்போ நானுமே என்ன கிறிஸ்தவனா இருக்கும்போது நமக்கு அந்த பிரம்மகுமாரி ஞானம் ஒட்டி வரும்போது கேள்வியெல்லாம் கேட்டு கொலையா கொண்டு இருக்குங்க கிறிஸ்தவர்களை. அப்போ அவங்க நம்ம பிரம்மச்சரியம் பிரம்மகுமாரிகள் பிரம்மச்சரியத்தை சொல்றாங்க. நம்ம அப்போ பைபிள் சம்பந்தமாக அந்த சர்ச்சில் பேசக்கூடியவங்களை கூட்டு வச்சு நம்ம விளக்கம் கொடுக்கும்போது அவங்க சொல்ற மிகப்பெரிய விஷயம், அப்போ ஆணையம் பண்ணி எதுக்கு படைச்சாரு கடவுள்னு சொல்லலாம். அப்போ இப்படி ஒரு பெரிய மனுஷன் சொன்ன பிறகு நம்ம பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. காமத்தை வென்றே ஆகணும். அப்ப ஏன் வெற்றி கொள்ளணும்? இறைவன் காமத்தை வென்றுலாம் அப்படி ஒரு சொர்க்கத்தை கொடுக்கிற இறைவன் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்றாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க 7 days கோர்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா உங்ககிட்ட காமம் தப்புன்னு சொல்றதுக்கே பிரம்மகுமாரிகளுக்கு தொட நடுங்குது. ஏன்னா காமம் தப்புன்னு சொன்னா நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காமம் மகா சத்ரு, உங்களை கொன்னே போட்டுருவான். காமம் விடாது, அப்படியே துடிச்சுட்டு வரும். நீங்க திருமணம்லாம் பண்ணாம ஒரு ஆணுக்கு 30 வயசுலாம் தாண்டிட்டுனாக்கி அவனால இருக்க முடியாது. பெண்ணுக்கு ஒரு 25 வயசுலாம் திருமணம் ஆகாம இருந்தாக்கி அவன் தான் முடிஞ்சு போயிடும். அவங்க தப்பா இருக்க மாட்டாங்க, எண்ணத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ காமம் தப்புன்னு சொல்லி பிரம்மகுமாரிகள் சொல்றாங்க. அப்ப காமம் தப்பு அப்படின்னா அப்ப அங்க சத்தியுகத்துல சொர்க்கத்துல எல்லாரும் திருமணம் செய்து கொள்வாங்க. இச்சையாக பார்க்கிற பழக்கம் இருக்காது. ஏன்னா இங்க என்ன எல்லாருக்கும் என்ன இருக்கும், என்ன பயிற்சியமா பண்ணுவாங்க எல்லாரும் அங்க? ஆத்ம பயிற்சியில உடல் உணர்வு இருக்காது. எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நிர்வாணமாக கணவன் மனைவி ஒரு ரூமுக்குள்ள நிர்வாணமாக ஆடை மாற்றிக்கொண்டாலும் தப்பான பார்வைகள் இருக்காது. உள் உணர்வுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஆத்ம பயிற்சி தான் இருக்கும். ஆமா, அதுதான் அவரு மோசேயா ஏதோ ஒரு தாவீது நினைக்கிறேன், கர்த்தாவே என் ஆத்மாவை உனக்கு முன்பாக நான் உயர்த்துகிறேன் இருக்கும், நீ என் ஆத்மாவின் ரீதியாக சக்தி கொடுன்னு சொல்லுவார். அப்போ ஆத்மா ரீதியாக தான் இறைவனுமே கவரப்படுறார் சொல்றாங்க. அப்போ காமம், அப்போ காம உணர்வுல இருக்கிறது ஏன் பெரிய தப்புன்னு இறைவன் சொல்றாருன்னா, நம்ம காமம்ங்கிற ஒரு உணர்வு வரும்போது என்ன ஆயிடுனா, காமம் சார்ந்து இப்போ உலகத்துல எனக்கு காமம் வருது, ஒரே ஒரு பெண் மட்டும்தான் உலகத்துல இருக்கிறான்னா அந்த ஒரு பெண்ணோட நான் எல்லாத்தையும் காமத்தை வச்சுட்டு போயிடுவேன். ஆனா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு பார்த்தா ஒரு ஆண் கிடையாது, நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. பல விதமா வெரைட்டியா டிஃப்ரெண்ட் கலர்ல ரொம்ப செக்ஸியாலாம் ரொம்ப வித்தியாசமான கோர்வையெல்லாம் ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. உடல் அமைப்புமே ஒரே மாதிரிலாம் கிடையாது. அதனாலதான் எண்ணங்கள் பல விதமாக போயிடுச்சு. அந்த எண்ணங்கள் போக போக உன்னுடைய ஆத்மாவினுடைய சக்தியை நீ இழந்துருவா. புத்தி வேற மாதிரி போயிடுச்சுன்னா உனக்கு சுகபோக வாழ்க்கை இருக்காது. நிறைய இருக்கா இறைவன் சொல்ற நிறைய விஷயங்கள் அப்படிதான். சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய சுகத்தை, ஏன்னா இறைவன் கொடுக்குற ஞானத்தின் அடிப்படையில் உங்க புத்தியில எப்பவுமே தங்கம் இருக்கணும். அப்பதான் நீங்க தங்க யுகமாகிய சத்தியுகத்துல இருப்பீங்கன்னு சொல்றாரு. சத்தியுகத்துல இருக்கிறதுக்கு இங்க பயிற்சி செய்யறாங்க. தங்கத்திலே எல்லாமும் இருக்கணுங்கிற அந்த நிலையை இறைவன் கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக தங்கம் உங்க புத்தியில இருக்கிற அந்த மைண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க அங்க ராஜ்யம் செய்ய முடியும். அந்த தங்கம் இருக்கக்கூடிய அந்த சத்தியுகம் அந்த சொர்க்கத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். தங்கம் இருக்கிற மாதிரி இறைவன் பயிற்சி எல்லாம் செய்யலாம் சொல்லி இருக்கிறாரு. சரியா? அப்ப அந்த பயிற்சிக்கு எதிராக நீங்க காமம் இருக்குன்னு நினைச்சா காமம் எங்க இருக்கும், அங்க இருக்காது. அப்ப இங்கதான் இருக்கும். கலியுகத்துல மட்டும் பிறவெடுப்புங்க. இம்மாத்தோடு காமத்தால நீ வாழ்க்கையை எதுக்கு இழக்கிறா? அதுக்காக தான் இறைவன் ஒரு வித்தியாசமான ஒரு அப்டேட்டை கொண்டு வராரு. நீ என்ன பண்ணக்கூடாது, காமத்தை வெல்லுன்னு சொல்றாரு, காமத்தில் ஈடுபடாதங்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோபம், ஆங்கர். ஓகேவா? கோபங்கிறது ஒரு ரோல் மாதிரி, ஒரு வட்ட வடிவ வளையம் மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த வளையத்துக்குள்ள நீ மாட்டிப்ப. கோபம்ங்கிறது காமமாவது சுயத்தின் அடிப்படையில என்னத்தையாவது பண்ணி ஆபாசமாக இருந்துட்டு போயிடலாம். கோபம் ஆப்போசிட்ல ஒருத்தர் வேணும். இப்போ காமம் கூட நம்ம திருமணம் பண்ணாம கூட தப்பா மறைவா தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். கோபம் அப்படி கிடையாது. ஆப்போசிட்ல ஒருத்தர் உங்களை ட்ரிகர் பண்றதுக்கு, தூண்டி விடுறதுக்கு, உங்களை வச்சு சம்பவம் பண்றதுக்கு, உங்களை திட்டுறதுக்கு, கோவப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ ஆப்போசிட் நபரை நீங்க கோவப்படாதீங்கிறன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க என்ன கொஞ்ச நாளையில 10 வருஷத்துல என்ன போகணும், சொர்க்கம் போகணும். அப்போ உங்க புத்தியில சொர்க்கம் இருக்கணும், நாராயணர் பதவி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். இந்த டைம்ல உங்களுடைய எதிரி முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, எதிரிக்கு ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாதனாலதான் எதிரி உங்களுக்கு எதிரி ஆகுறான். அப்போ அவன் கலியுகத்துல மட்டும் வந்துட்டு இருப்பான். அப்போ ஆத்மா உங்க புத்தியில உங்களுடைய ஆத்மால என்ன பதிவு இருக்கோ அங்கதான் உங்களுடைய பதிவுகளை எடுத்துட்டு போகும். சரி, அப்பதான் அந்த சொர்க்க அந்த நிலை உங்களை அப்படி பிடிச்சி இழுக்கும். நீங்க பாபாவோட கடவுளோட அந்த பரந்தாமத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது அந்தந்த யுகங்களுக்கான பயிற்சி பதிவுகள் இருந்தாதான் அந்த இடத்துக்கு உங்களை பிடிச்சி இழுக்கும். அது சம்பந்தமான ஆன்மீக நபர்கள் உங்க புத்தியில இருக்கணும். நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை கோழி மாரி இருப்பான், அவன் மேல நீங்க கோவத்துல இருந்தீங்கன்னா அவன் உங்க புத்திக்கு வருவான். என்ன ஆயிரும், அவன் எங்க பிறப்பானோ அங்க புத்திக்கு போயிரும்.
அதுக்காக கோபக்காரனை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டீப்பா நம்ம நினைக்கவே கூடாது. பாஸ்ட் பை பாஸ்ட், அவன் கோவப்பட்டு அவன் வாழ்க்கையை அவன் அழிச்சிட்டு போறான். அப்போ அவன் நம்மள புத்தியில நினைச்சிட்டு இருப்பானே கோபக்காரனா சண்டைக்காரனா அப்படின்னா, நம்ம அந்த சுகங்களை அனுபவம் செய்து வரும்போது அவன் வர்ற டைம்ல நாம அந்த டைம்ல போய் ரீச் ஆகும். இப்படி நிறைய இருக்கு ஆன்மீகத்துல, நிறைய நிறைய ரோல் மாதிரியும் உண்டு, நிறைய விஷயங்கள்ல கிளை பிரான்சஸ் ரகசியங்களும் உண்டு. அப்போ நீங்க அந்த கோபங்கிற வளையத்துல நீங்க மாட்டாதீங்க. அவன் என்னன்னு பண்ணிட்டு போறான், ஏன்னா நீ உங்ககிட்ட கோபப்படுறான் வாங்குறான்னா நீங்க எளியவன், உங்க தலையில ஏறி எச்சிட்டு போயிடுவான். ஆனா இதே எச்சிற பழக்கம் வந்து நீங்க எளியவன், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா வலியவனுக்கு வலியவன் இந்த வையகத்துல உண்டு. சரியா, கண்டிப்பா அவனை தீட்டுறதுக்கு இன்னொருத்தர் ரெடியா இருப்பான். ஏன்னா உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு மத்தவங்ககிட்ட அன்பாவா இருக்க முடியும். சாக்கடையும் நல்ல தண்ணீரும் ஒரே இடத்துலயா இருக்கும். சரி, உங்ககிட்ட தகாத விஷயங்கள் நடந்துட்டு மத்தவங்ககிட்டயும் அதை வெளியே காட்டுவான். அப்ப அங்க போய் குறி உட்காந்து பணம் பழம் விழுந்த கதையாயிரும். அவன் டைம் முடியிற டைம்ல ஒருத்த இடத்துல மாட்டிடும். அவ்வளவு. அப்போ கோவப்படாதீங்க, அடுத்தவனுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க இழக்காதீங்கன்னு சொல்றதுக்காக சொல்றாரு இறைவன். அப்போ இத கோபத்தையும் வெல்லணும். இதெல்லாம் ஜுஜிபி, நீங்க உண்மையான ஞானம் அடைஞ்சிட்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க ஃபாலோ பண்றது உங்க வாழ்க்கையில கிட்ட தலைவலி கூட வராத, தலைவலியே வராது உங்க வாழ்க்கையில. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீடு, பேராசை, ஆசைன்னு சொல்றாங்க. எனக்கு இதுல பெரிய லெவல்ல உடன்பாடுகள் கிடையாது. ஆசைங்கிறது வந்து இப்ப இறைவன் பொன்னாசைங்கிறாரு. நிறைய இடங்கள்ல பணம் மேல மனிதனுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறாங்க. யாருக்கு என்னது இருக்கு, நிறைய பேர் ஏழ்மையில தான் இருக்கிறாங்க. இப்ப தென் தமிழ்நாட்டுலலாம் சுத்தமா எதுவுமே கிடையாது. சென்னையிலேயாவது ஆணும் பெண்ணும் வேலைக்கு போறாங்க, ரிச்சான லைஃப் இருக்கு, காரு பங்களான் இருக்கிறாங்க. தென் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாது, ஃபுல்லா ஏழ்மை, வறட்சி. ஆனா அந்த ரொம்ப அந்த நாடோடிகள் வாழ்க்கைகள் மட்டும் வாழல, ஏதோ குடும்பமா இருக்கிறாங்க. அப்போ இந்த பேராசை முறைகளை இறைவன் ஏன் சொல்றாருன்னா, பேராசைன்னு எதோ சொல்றாருன்னா அப்போ ரொம்ப ஆசைப்படுற சூழ்நிலையை சொல்றாரான்னு எனக்குமே ப்ராப்பரா புரியல. அப்படி எதுவும் புரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்போ பேராசைங்கிற விஷயம் வந்து இறைவன் எடுத்துட்டு வராரு. அது பணக்காரர்களுக்கு தான் பொருந்தும். பிரம்மகுமாரிகள்ல இது ரொம்ப ஏழ்மையில இருக்கிற பிரம்மகுமாரிகளுக்கு பொருந்தாது, அதை விட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், பற்று. ஓகேவா, குழந்தைகளை நம்ம கையில பிடிச்சு வைக்கிறது. ஆண்களுக்கு அதிகமாக காமம் இருக்கும், பெண்களுக்கு அதிகமாக பற்று இருக்கும். நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், 11 வருட ஆன்மீக வாழ்க்கையா இருக்கலாம், பிறந்ததிலேயே இருக்கலாம், இது வரைக்கும் எந்த பச்சை குழந்தைகளையும் கையில தூக்குனது கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி, என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பிள்ளைங்கள்லாம் இருக்கு. ஓ நல்லா இருக்கு, குழந்தை சூப்பரா இருக்கு, அவ்வளவு நான் பார்த்துட்டு என் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு. குழந்தைய தூக்காட்டா பொண்ணு கட்டினா பிள்ளை இருக்காது. அதுக்காக தான் பொண்ணே அமையில குழந்தை தூக்க மாட்டான், காரணமோடு செய்த கதை. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து குழந்தை இல்லாம இருக்கிறோம், இறைவன் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கலையே நிறைய வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா என் தம்பி பாருங்க, அவனுக்கு ஜாதகத்துல அவனுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. புத்திர பாக்கியம்னா என்னம்மா, குழந்தை கிடையாது. ஆனா அவனுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. தவம் முதல்ல ஆரம்பத்துல 2 வருஷம் இல்ல, தவம் இருந்து கோயில் கோயிலா சுத்தி அது பண்ணி இது பண்ணி அப்படி பிறந்து இப்படி பிறந்து 2 குழந்தை பிறந்துட்டு, பிறந்த குழந்தையால இந்த குழந்தை முகத்தை தவுப்பும் பார்த்தா உயிரோட இருக்க மாட்டேன். இந்த பையன் ஜாதகத்துக்கு இந்த தவுப்பும் உயிரோட இருந்திருக்கவே முடியாத, நீங்க யார சொல்றீங்கன்னா, சரி இந்த ஜாதகக்காரன் தான் உளருவாயன்னு சொல்லிட்டு உடனே ஸ்பாட்ல இன்னொரு ஜாதகக்காரன் போனா அவனும் இதே போல சொல்லும் போது அவனும் அவங்க வீட்லயும் தம்பிக்கு எனக்கும் நமக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பிரம்மகுமாரியா இருந்து ஒரு தனிப்பட்ட நம்ம அந்த உலகத்துல என்ன இல்லாம அழிவு நடக்கு, கூட பிறந்தவனுக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. விஷயம் சொல்றேன், இப்படி ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ குழந்தை அப்போ அட்டாச்மெண்ட் தான். அப்போ எல்லா குழந்தையும் பெத்துக்கிற மாதிரி தான் அவனும் பெத்துக்கிட்டான். ஜாதகங்கள் அவனுக்கு எப்படி வருது, கரெக்டா 7 மணிக்கு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அது 7 மணி அவன் மனசுல வச்சுட்டு எழுதிருப்போம்னா அது குழந்தை கரெக்டா தான் இருக்கும். ஜாதகங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஜாதகத்தை நீ சொன்ன டைம் வச்சுதான் பாப்பான். இல்ல ஜாதகம் பிள்ளை எப்படி பிறந்து புருஷங்க இருக்க மாட்டானு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட 4 நாள் கழிச்சு போய் நம்ம எந்த மணிக்கு பிறந்து பிள்ளை 10 மணிக்கா 8 மணிக்கா 5 மணிக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னு யாரும் எழுதுனா இப்படிதான் பேர. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு எங்க அம்மா இது உடங்குடி கோயிலுக்கு போயிருந்தாங்க, இது சாத்தம் கோயிலுக்கு அம்மா தான் போனாங்க, நான் போகல. அப்ப அந்த டைம் அம்மா போய் வரதலிங்கங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு சொன்ன உடனே
அவர் மகாவிஷ்ணு வாராராம், ஸ்ரீமன் நாராயணர் வாராராம். கிளி ஜோசியமா இருக்கலாம், அங்க அவன் முயலை வச்சுலாம் ஜோசியம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பணத்தை. அது அந்த இடத்துல நிறைய குடும்பங்கள் போகுமா அப்படி சொல்லிட்டு அவரு திருப்பதி 7 மலையான் வெங்கடேஸ்வரர் அவரும் வந்தாரா 2வது எடுக்கும்போது. பாருங்க அவரு எவ்வளவு உயரத்துல எவ்வளவு வைராக்கியத்தோட இருக்கிறாரு, உயரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் என்ன தேடி வேணா வாங்க நீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல உங்களையும் உயரத்துல வைப்பாங்க. அதான் சொல்றேன், அவருக்கு இதே பையன் போதாப்பா உங்க பையன் வைராக்கிய உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்லன்னே தெரியல அம்மா, அதனால காலம் அதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு யாருக்கு எடுக்கணுமான்னு கேட்கிறேன். விட்டே சொல்லவே இல்லையா, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா என்னது அதெல்லாம் எங்க அம்மா கேட்டாங்களாம். நான் இப்ப தற்போதைக்கு சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் வாழ்க்கையா இப்படி ஏதோ மாதிரி அவன் மைண்ட்ல போயிட்டு இருக்கிறான். அது ஆணவமா என்னதுன்னு தெரியல, அவன் வாழ்க்கை அவன் கையில. நான் எதையாவது சொல்லி நீங்க எதையாவது போய் சொல்லுவீங்க, உங்க பையன் ஏதாவது நினைப்பான், அது எனக்கே சரி கிடையாதுமா அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலி சரி நம்ம அதை விட்டுருவோம், நம்ம வீடியோக்கு போகணும். சரி அப்போ பாருங்க, அப்போ எல்லாம் ரெக்கார்டு தான் ஆகிட்டு இருக்கு போல. இது உங்க ஃபேஸ் இதுதான் இன்னும் தெரியல, சொல்ற ஆள் என்ன ஏதுன்னா ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் காட்டுங்கன்னு சொல்ற பிறகுதான் நம்ம ஃபேஸ் எல்லாம் காட்டியிருந்தோம். லேப்டாப்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம எடுக்கல. அடுத்த வாரம் வேணா இன்னொரு மொபைல் கிடக்கு, அதை நார்மல் போட்டோ எடுத்து வேணா அடுத்த பேசுற எல்லாம் அங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம அது நிறைய பேரு நான் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம ஒரு வீடியோ வச்சு உங்களையும் கேப்சர் பண்ணி அனுப்ப. நிறைய பேர் அப்படிப்பட்ட இதெல்லாம் எடுத்து பண்ணா வியூஸ் கூடுது, நிறைய பேர் பாக்குறாங்க. ஆமா, மற்றபடி நான் மட்டும் பேசினாக்கி யாரும் வரல. சரி அப்போ பற்று, அப்போ நம்ம அந்த குழந்தை மேல இருக்கிற பெண்களுக்கு இயற்கையிலே குழந்தைங்க மேல பற்று இருக்கும். குழந்தை மேலதான் பற்றான்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள்லயும் இருக்கும். உங்களை எந்த அளவுக்கு பிடிச்சி ஈர்ப்பு எடுக்குதோ, காமம் அல்லாத ஈர்ப்பு, ரொம்ப அவங்க இல்லைன்னா உங்க லைஃபே இல்லையான்னு சொல்லிட்டு சூழ்நிலை வருதுல, அதான் பற்று. எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு ஃபேமிலியில நடந்தது நினைக்கிறேன். பையன் அம்மா இப்போ கூட வீட்டுக்கு வீடு நள்ளிலாம் வச்சுட்டாங்க, பைப்பு குடிக்கிற தண்ணி. ஆனா இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லாருமே வெளியே தான் போய் பைப்ல போய் தான் தண்ணி குடத்துல பிடிச்சிட்டு வருவாங்க. குழாயடி சண்டைலாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கி, இந்த பையனுடைய அம்மா குழாயில பைப்ல தண்ணி எடுக்கிற இடத்துல சண்டை போட்டிருக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு அம்மாவுக்கும் இன்னொரு லேடிக்கும் சண்டைன்னு வைங்களேன், ரொம்ப ரூடா பேசி எடுத்து பிரச்சனை வரும்போது அது அந்த பையன் கேட்டிருக்கிறான், போய் அருவா எடுத்து அந்த லேடியை வெட்டிட்டான். அந்த பையன் ஜெயிலே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஏன்னா வெட்டி அந்த ஆளு அதுக்கு பிறகு ரிக்கவர் ஆகி வந்துட்டு இருந்தாலும் அது கொலை தாக்குதல் மாதிரி கொண்டு போய் பல வருஷங்கள் இருந்தான். அப்ப அவன் வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை, என் அம்மா மேல இருக்கிற அன்பால நான் வெட்டி இப்ப பாருங்க வருஷ கணக்கா இருக்கிறேன், பற்றாலை வெனன்னு ஒண்ணு வந்தா இப்படிதான் வரும், வினையாதான் வரும். விளையாட்டு வினையாக்கி விட்டுருங்கிற மாதிரி வினைதான் உங்க வாழ்க்கையில. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்ணன் கதை தான். கர்ணன் என்ன ஆனா குந்தி தேவனுடைய பையன் தான் கர்ணன், மூத்த பையன். வாயுக்கோ எதுக்கோ பிறந்திருப்பாரு. குந்தி தேவனுடைய கூட பிறந்த சகோதரன் யாரு அப்படின்னாக்கி கிருஷ்ணர் தர்மத்தின் பாதையில நிற்கக்கூடியவர். பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி செய்வாரு. சின்ன சோத்துக்காக யாரு கௌரவர்கள் பக்கம் துரியோதனம் பக்கம் சேர்ந்துக்கிடுவாரு. கர்ணன் 7 மட்டும் சொல்லி பார்ப்பாரு. கிருஷ்ணர் ஆள் விட்டு பார்ப்பாரு, வரவே மாட்டாரு. நான் அங்க சோத்த தின்னுட்டேன், நான் அவனுக்குதான் விசுவாசமா இருப்பேன். அப்போ தர்மத்தின் வாழ்வு தானே சூது கவும், தர்மம் தான் வெளில போகுது. அப்போ அவரு குந்தி தேவிட்ட சொல்லிடுவாரு, உன் ரத்தம் யார் ரத்தம் தான், யாரு கர்ணன். ஆனா தின்ன சோத்துக்காக அவன் மாறி போயிட்டாங்கிற கதை தான். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப பற்றோடு இருந்தா கர்ணன் கடைசியில அவனுடைய மரணம் என்ன, அவனுடைய தேரோட்டியால கைவிடப்பட்டு, ஆமா இப்படிதான் நீ உன் ரத்த உறவை மறந்து தின்ன சோத்துக்கு விசுவாசத்தை காட்டினா உன் மரணம் இப்படிதான் வருங்கிறதான் கர்ணனுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டு. அதே மாதிரிதான் நீங்க யாரு கையால பொங்கி சாப்பிடுறீங்களோ, அதான் நிறைய இடங்கள்ல அம்மா அப்பாவெல்லாம் அடிச்சு விரட்டி விடுவோம் கல்யாணம் ஆன பிறகு. நீங்க யாரு கையால மனைவி கையால சாப்பிட்டீங்கன்னா நீ அங்கதான் விசுவாசமா இருப்பீங்க. தாய்க்கு பின் தான் தாரம்னு சொல்றாங்க. தாரம் வந்த பிறகு தாய் தேவை கிடையாதுதான், நிறைய பேர் உரிமை எடுத்துப்பாங்க. சரியா? அப்போ பற்று உணர்வால வர்ற விஷயங்களை சொல்றதாட்டுதான்.
பெற்று வளர்த்த பிள்ளைகளுக்கு ஒண்ணும் கொடுக்காம தாய் தோப்பம் அவங்கள முடிஞ்சு வச்சுட்டு இருந்தா மாதிரி என்ன ஆகும்? அவங்கதான் உண்மையிலே அவங்க வாழணுமா? இவங்க வாழ்ந்து முடிச்சவங்க. இவங்களா கொஞ்சம் சென்ஸோட நடந்துக்கணும். இவங்க உரிமை கொண்டாடிட்டாக்க அடிச்சு போகணும். மாமியார் மருமவ சண்டை எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரே ஊர்ல அம்மா பொண்ணு இருக்கு. ஏன்னா பொண்ணு ஓடி போயிருப்பாங்க, இல்ல ஒரே ஊர்ல கட்டி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா அம்மா வந்து பொண்ணு வீட்டுல எல்லாம் பேட்டு எடுத்துலாம் வரலாம், மாப்பிள்ள பர்மிஷன் கொடுத்தா. இல்லைன்னா பொண்ணு அம்மா மேல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போய் சண்டைக்கு கூட போவாங்க, மற்றவங்களுக்கு எதிர்த்து அம்மாவுக்காக. அப்போ வயிற்றுல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே சிறப்பு உண்டு. மருமகள் வந்து இன்னொரு மகள் மாதிரியே ஒழிய உங்க வயிற்றுல பிறந்தவங்க கிடையாது. வயிற்றுல பிறந்தவங்களே பிரச்சனை என்ன மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. எங்க இருந்தோ வந்தவங்க உங்க மேல அன்பு காட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். யாருமே நம்ம அன்பு காட்டணும். ஆனா அன்பு காட்ட தோணாது. அவங்க எங்க இருந்தோ வந்தவங்க தானே. சரி, நம்ம வீடியோ முடிச்சிடும், டைம் ஆகுது. சரி, அப்போ பற்று. அப்போ அடுத்தது அகங்காரம். கடைசியா பேராசை என்ன காட்டுறாங்க? மலை மேல இருந்து விழுறானா. ஆமா, மலை மேல இருந்து விழுறவன் என்ன, நீங்க எவ்வளவுக்குள்ள அகங்காரத்தின் உச்சத்துக்கு போறீங்களோ மேல இருந்து கீழே விழுந்து அடி ரொம்ப பலமா இருக்கும். சரியா? அதுக்கு நீங்க பேசாம கீழே நின்றுட்டு இருந்துக்க போகலாம். அப்போ உயரம் எவ்வளவுக்குள்ள அகங்காரத்தின் உச்சத்துக்கு போறீங்களோ விழுந்துட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. ஏன்னா எல்லாமே தாட் பவர் தான். இந்த 5 விகாரங்கள் பாபா இறைவன் சொல்றாரு அப்படின்னா சொர்க்கத்தை அடையிறதுக்குன்னா உங்களுடைய மைண்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போகுதோ அது இறைவனுடைய கொள்கைகளுக்கு, சொர்க்கத்தை அடையிறதுக்கு அது ஒரு நல்ல வழி. இறைவனுக்கு விசுவாசம் இல்லாதது, இறைவனுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள். ஓகேவா? நீங்க இறைவனை நினைக்காம சொர்க்கத்தினுடைய தங்கத்தை நினைக்காம கண்ணா பின்னான்னு ஒரு பைசாக்கு புண்ணியம் இல்லை. இப்ப கூட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சேட்டலைட்டை வந்து வியூ பண்ணி காட்டுறாங்க. உலகத்தை வந்து அப்படியே சேட்டலைட்டோ என்னத்தை வச்சு பண்ணாங்களோ ஏன்னு எனக்கு தெரியல. அந்த உலகத்தினுடைய ஒரு ஊர்ல இருந்து மேலமாற கொண்டு போறாங்க. நம்ம எர்த்து பூமி போகுது, மற்ற கோள்கள் கிரகங்கள் போகுது, மேல சூம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு இந்த உலகத்துல என்னதெல்லாமோ இருக்குதுன்னு சொல்லி நான் வேணாலும் அதை சைட்ல போட்டு காட்டுறேன். ஓகேவா? அந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப டீப்பா உலகத்தினுடைய அறிவியலெல்லாம் நோண்டி பார்த்துட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிறதுலாம் ஒரு பைசாக்கு புண்ணியம் இல்லாத சண்டை. ஒரு விஷயத்துக்கு நமக்கு லாபமே இல்லாத விஷயத்துலதான் இருந்துட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிறதே வேஸ்ட்ங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா நம்மளுடைய கற்பனை கெட்டாத நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்குங்கிறத காட்டுறதுக்கு நான் கூட சைட்ல ஒரு சின்ன போட்டோ வீடியோ மாதிரி கொடுக்குறேன் பாருங்களேன். சூப்பரா இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது மனுஷன்ல ஒண்ணுமே இல்லை, வேற எதுக்கு நான் என்கிற அகங்காரம். அததான் இதெல்லாம் சிம்பாலிக்கா காட்டுறாங்க. அப்போ நரகத்தில இருந்து சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை இது எல்லாத்தையும் வெல்லணும்னு சொல்றாரு. சரியா? ஏன்னா நம்மளுடைய புத்திய சொர்க்கத்தின் பாதைக்கு போகிறதுக்கு நம்ம தந்தை சொன்ன மாதிரி தான் சொர்க்கத்துல தங்கம் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த தங்கத்துல நம்ம எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு எதிராக கட் பண்ணி உலகப்புறமான மனுஷங்கிட்ட கடந்து காமம், கோபம், பற்று அவன் மேல வச்சு சண்டை சச்சரவுல ஈடுபட்டு இருப்போம். அதை விட்டுட்டு போங்கிறதுக்காக தந்தை சொல்றாரு. அப்ப இது ஒரு பட விளக்கமாக நம்ம இன்னைக்கு கூடிய வரைக்கும் குலைச்சாச்சு. இதை திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. நிறைய பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன்னு தான் தோணுது. கொஞ்சம் எமோஷனலாகவும் பேசியிருப்பேன். எதுவா இருந்தாலும் பாபா தான் பார்த்துக்கணும். ஏன்னா அவரு ஊட்டு ஞானம் தான். ஏன்னா அவருடைய ஞானத்தை சொல்றதுக்கு தான் நான் கிடந்து பேசிட்டு இருக்கிறேன். ஓகேவா? நான் இது எதுவும் குறைகள் இருந்தாலும் அதுக்கு பாபா மேலதான் பழி வரும், என் மேல எந்த பழியும் கிடையாது. அப்போ சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா சிவ தந்தையினுடைய நினைவிலே இருக்கணும். அதான் ஒவ்வொருத்தரும் பாருங்க, இங்க இருந்து போகும்போது சிவத்தந்தை நினைவிலேயே தான் மேல அந்த ஒளி புள்ளியாகிய ஜோதி சிவ பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே போவாங்க. கடைசியா சொர்க்கத்துக்கு போய் அடைந்து விடுவார்கள். பாபா கடவுள் நினைவிலே நீங்க இருக்கும். அந்த எண்ணத்தை கொண்டு போகணும். அதாவது இறைவனுடைய நினைவை கட் பண்ணி சொர்க்க, அது கொஞ்சம் மேல்படி தங்கம்லாம் புத்தியில எல்லாம் இருக்கணும். அதுக்கு இப்பதான் நம்ம தங்க யுகங்களுக்கு போக முடியும். நிறைய ஆன்மீகத்தை ஆனா இயற்கையா தந்தை என்ன நினைவு செய், தந்தை நினைவு செய், என்னை நினைவு செய்யும் சொல்லி சொல்றதுனால இதுல ஒரு கான்செப்டுமே சொல்றாரு. மற்றபடி மேல்படி தந்தை நினைவு செய்யறது மட்டும் கிடையாது. ஆத்ம பயிற்சி இருக்கு, 5 ரூபங்கள் சுற்ற பயிற்சி இருக்கு, சொர்க்க பயிற்சி இருக்கு, நாராயணர் பயிற்சி இருக்கு. நிறைய அந்த நற்குணங்களை, திவ்ய குணங்களை நினைக்கிற நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. அலாதி ஞானங்கள் உண்டு. அதனாலதான்
பிரம்மகுமாரிகள்ல சொல்லுவாங்க ஸ்ரீமன் நாராயணர் ஆகுறது இங்கிருந்து சித்தப்பா வீட்டுக்கு போறது மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப ஈஸி தான், விஷயம்தான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கான பட விளக்கம். இது பார்ட் நம்பர் 21 நினைக்கிறேன். இதை நான் வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஏதாவது ரிப்பீட்டட் பாருங்க, நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி என் மைண்டுக்கே தோணுது. சரியா? இனி வீடியோ நம்பர் பார்ட் 22ல நம்ம இன்னொரு இமேஜ் பட விளக்கங்களை வச்சு நம்ம விளக்கம் கொடுப்போம். ஓகேவா? ஓம் சாந்தி.